ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மென்டல் அபிலிட்டியில் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாப்பிக்கில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x:y, எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள விகிதம் 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. மேலும் வந்து என்னென்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க, y:z, அதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட் பாருங்கள், எக்ஸு ஒய், அடுத்தது நான் என்ன எழுத போகிறேன்னா ஒய்:z, அப்படியே ஒய்க்கு நேராக ஒய் பக்கத்தில் இசட் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இது எழுதணும்ல, அதே மாடலில் வந்து என்னென்னா அதோடய மதிப்பையும் எடுத்து எழுதுகிறோம். 2:3, கீழே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இதை எடுத்து எழுதுகிறோம் 5:7. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் பெருக்க போகிறோம். இது எக்ஸையும் ஒய்யும் பெருக்கி எக்ஸோட இடத்துல போட போகிறோம். ஒய்யும் பெருக்கி ஒய்யோட இடத்துல போட போகிறோம். ஒய்யையும் இசட்டையும் பெருக்கி இசட்டோட இடத்துல போட போகிறோம். இது மாதிரி போட்டால் என்ன வரும் பாருங்கள், எக்ஸு ஒய் இசட்டுக்கு நேராக எக்ஸு ஒய் ரெண்டுத்தையும் பெருக்குனா 2, 5, 10. அடுத்தது 3 × 5, 3யும் 5யும் பெருக்குனா எவ்வளோ வரும், 15. அடுத்தது 3 × 7, ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 21 அப்படின்னு வரும். அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், x:z, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இல்லை விகிதம் எவ்வளோ வருது அப்படின்னா 10:21 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். 10:21 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து என்னென்னா அதே மாடல் கொஷின் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து என்னென்னா கமெண்ட்டில் வந்து ஆன்சரை சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏபி கொடுத்துட்டாங்க, ஏபி விகிதம் கொடுத்துட்டாங்க. பிக்கும் சிக்கும் உள்ள விகிதம் கொடுத்துட்டாங்க. சிக்கும் டிக்கும் உள்ள விகிதம் கொடுத்துட்டாங்க. ஏபிசிடி நாலுத்துக்கும் இருக்கிற விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபி அப்புறம் பிசி, இது மூணுத்துக்கும் உள்ள விகிதம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏபிசி மூணுத்துக்கும் உள்ள விகிதம் முதல்ல கண்டுபிடிப்போம். ஏபிசி மூணுத்துக்கும் உள்ள விகிதம் கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் என்ன வரும்னா 2:3, பிக்கும் சிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க 4:5ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருக்கணும். 2யும் 4யும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வருது 8. 3யும் 4யும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வருது 12. 3யும் 5யும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வருது அப்படின்னா 15 அப்படின்னு வருதா. ஏபிசி மூணுத்துக்கும் உள்ள விகிதம் என்னென்னா 8, 12, 15. இது மாதிரியே ஏபிசிடி நாலுத்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னா ஏபிசியை நான் எடுத்து எழுதிட்டேன். சியும் டியும் எடுத்து எழுத போகிறேன். சிடி இதே மெத்தடில் வந்து என்னென்னா அந்த மதிப்பையும் கீழே எடுத்து எழுதுங்க. 8, 12, 15. இப்போ பார்த்தீங்கன்னா 6, 7. இப்போ எப்படி வந்து பெருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா 6க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே என்னென்னா எல்லாத்தோடையுமே 6ஐ பெருக்கணும். 6க்கு மேலே இருக்கிற நம்பர் வரைக்கும், 6க்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரையும் 6ஆல் பெருக்கணும். 6க்கு மேலே என்ன நம்பர் இருக்கோ அதையும் வந்து என்னென்னா 6ஆல் பெருக்கிறோம். 7 வந்து என்ன பண்ணுறோன்னா மேலே இருக்க நம்பர் அதால் பெருக்கிறோம். சியும் டியும் பெருக்கிறோம். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8ம் 6ம் 8, 6யும் பெருக்குனா என்ன வரும் 8, 6, 48 அப்படின்னு வருமா. அடுத்தது 12, 6, 12யும் 6யும் பெருக்குனா என்ன வரும் 72. அடுத்தது 15, 6, ரெண்டுத்தையும் பெருக்குனா 90. அடுத்தது 7, 15, ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 105 அப்படின்னு வரும். ஓகே, இது இந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷனில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து என்னென்னா எந்த வாய்ப்பாடில் வரும், 2ல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. 5 இருக்குது. 3ல் வருமா அப்படின்னு பார்த்தா 3ல் வரும் தானே. 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சு பாருங்கள். 3, 1, 3, மிச்சம் 1 இருக்கும், 6 வரும். 16 அப்படின்னு வரும். அடுத்தது 3ஆல் கேன்சல் பண்ணி பாருங்கள். 3, 2,
6 மிச்சம் 1 4 அப்படின்னு வரும். ஆனால் 24. அடுத்தது 3 90 வச்சு அடிச்சு பாருங்கள். 3 3 வரும். ஸோ 30 அப்படின்னு வரும். அடுத்தது 3 105 அடிச்சு பாருங்கள். 3 3 9 மிச்சம் 1 5 அப்படின்னு வரும். 35. 16 24 30 35. ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை ரேஷியோ கொடுத்தாலும் வந்து போடலாம். முதல்ல வந்து என்னென்னா 2 ரேஷியோ, எப்போதுமே ரேஷியோனா 2ஆக கொடுப்பாங்களா? ஏபிசி ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏபிசியை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏபிசி 3த்துக்கும் உள்ள விகிதம் கண்டுபிடிக்கணும். இல்லை அடுத்தது என்ன பண்ணணும்? சியும் டியும் வச்சு என்ன பண்ணணும்? ஏபிசிசிடி ரெண்டுத்தையும் வச்சு ஏபிசிடிக்கான விகிதம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான சம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம்மோடு பார்க்கலாம். தேங்க்யூ.